வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளம் 25,000 ரூபாவால் அதிகரிப்பு, விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்திலிருந்து மற்றும் ஒரு விமான சேவை. பனிமூட்டமான வானிலை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. அனைவருடனும் கலந்துரையாடி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம், யாழில் பிரதமர் உறுதி. ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு, 3 மாதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கும், மத்திய வங்கி எச்சரிக்கை. பாரிய திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது. வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல், அவசரமாக தீர்வுகளை வழங்குமாறு அரசிடம் கோரிக்கை. இந்திய பிரதமர் மோடியை டெல்லியில் சந்திக்கவுள்ள ரணில். அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கனேடிய பெண் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் 360 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹாஷிஷ் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவின் ரொரென்ட்ரோவில் இருந்து 36 வயதான கனேடிய பெண் நேற்று வந்தடைந்தார். அதன் பின்னர் அவர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை சுங்கத்துறைக்கு கிடைத்த சர்வதேச புலனாய்வு தகவலை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கொண்டு வந்த 2 சூட்கேஸ்களுக்குள் 36.5 கிலோகிராம் ஹாஷிஷ் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இந்த மருந்துகள் வேறு நாட்டிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தில் இருந்ததாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். மேலதிக விசாரணைகளுக்காக கனேடிய பெண்ணும் போதைப் பொருளும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் நாளை காலை 10:30 மணிக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் 18ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை 7 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இதன் பின்னர் 25ஆம் திகதி மாலை 6 மணிக்கு வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் குழுநிலை மீதான விவாதம் எதிர்வரும் 27ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் திகதி வரை 4 சனிக்கிழமைகள் உட்பட 19 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 3ஆம் வாசிப்பை மார்ச் 1ஆம் திகதி மாலை 6 மணிக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து நாட்டின் நிர்மாணத் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அவதானம் செலுத்தி வருகின்றனர். மேலும் தொழிற்சாலைகளுக்கான செலவு குறைப்பு முதன்மையாக குறிப்பிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்படும் தொகை 6% அதிகரிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் சனிக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடற்பிராந்திய ஒத்துழைப்பின் புதிய பரிணாமங்களை அடையாளம் காணல் எனும் தொனிப்பொருளில் இடம்பெறுகின்ற 8வது இந்து சமுத்திர மாநாட்டில் சிறப்பு அதிதியாக பங்கேற்பதற்காக ஓமான் சென்றுள்ள ரணில் விக்ரமசிங்க புதன்கிழமை நாடு திரும்ப உள்ளார். இதன் பின்னரே டெல்லிக்கு விஜயம் செய்வார் என முன்னாள் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக செயலாளருமான தினித் சிந்திக்க கூறினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பிருந்தே இலங்கையில் முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்ட இந்திய திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை மீளாய்வு செய்வதாக குறிப்பிட்டு வந்தது. குறிப்பாக அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த அரசாங்கம் ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்ய தீர்மானத்தை தொடர்ந்து அதானி நிறுவனம் அத்திட்டத்திலிருந்து விலகிக் கொண்டுள்ளது. இலங்கையில் இந்தியா திட்டமிட்டிருந்த கூட்டு திட்டங்கள் பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் தொடர்ந்தும் தாமதப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக திருகோணமலை மின்னிலை விவகாரம் மற்றும் வடக்கு தீவுகளின் சூரிய சக்தி திட்டம் என பல்வேறு திட்டங்கள் வெறும் ஆவண கோப்புகளாகவே உள்ளன. இத்தகைய நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இந்திய திட்டங்கள் குறித்து தொடர்ந்தும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்க டெல்லி செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத்தி மெரஞ்சிகே தெரிவித்தார். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுமார் 5 ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை 1ஆம் திகதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் மகிழுந்துகள் மற்றும் வேன்கள், பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள், பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும் வாகனங்கள், சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள், உந்துருளிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அதிவிசேட வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது. இரத்தினபுரி குறிவிட்ட பகுதியில் 1 வருடத்திற்கு முன்னர் பிரபல மாணிக்கக்கல் வர்த்தகர் ஒருவரின் வீட்டை கொள்ளையடித்து 2.5 மில்லியன் ரூபாயுடன் தப்பிச் சென்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர்களை குறிவிட்ட போலீசார் கைது செய்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் திகதி அதிகாலை மாணிக்கக்கல்லை விற்பனை செய்வதாக கூறி வேனில் வந்த சந்தேக நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து துப்பாக்கி முனையில் குடியிருப்பாளர்களை தாக்கி கொள்ளையிட்டு தப்பிச் சென்றிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் எஹலியகொடை, குருவிட்ட மற்றும் பொருளஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 3 என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று ரத்தினபுரி நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களில் 2 எதிர்வரும் 27ஆம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மற்றைய சந்தேக நபர் கொலைகளில் தொடர்புடையவர் என்பதால் நாளை வரை தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் மேலும் விசாரிக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார். குருவிட்ட போலீசின் குற்றத்தடுப்பு பிரிவு அதே பகுதிகளில் வைத்து குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறிவிட்ட போலீசார் முன்னெடுத்துள்ளனர். திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் ஏற்படும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என இலங்கை மத்திய வங்கி எதிர்வு கூறியுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான அதன் முதல் நாணய கொள்கை அறிக்கையை வெளியிட்டு மத்திய வங்கி இதனை குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக தொழிலாளர்கள் பெருமளவில் வெளியேறுவதும், நிபுணர்களின் இடம்பெயர்வு காரணமாக அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை இழப்பதும் வணிகங்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். இது உற்பத்தி திறனில் தொடர்ச்சியான சரிவுக்கு வழிவகுக்கும். அதன்படி தொழில்துறை உற்பத்தி, உணவு பதப்படுத்தல், மின்சார உற்பத்தி போன்ற துறைகள் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஏற்படும் கொள்கை மாற்றங்கள் இலங்கையின் வெளிநாட்டுத் துறைக்கு முக்கியமாக உலகளாவிய வர்த்தகம், முதலீடு, மூலதன ஓட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். இதனிடையே இந்த ஆண்டின் ஜனவரி மாத கணக்கெடுப்பின்படி அரசாங்க செலவினம் மற்றும் ஊதிய உயர்வு, தனியார் வாகன இறக்குமதி மீதான தடையை தளர்த்துவதன் மூலம் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி, உலகளாவிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண்டிகை மாதங்களில் அதிக தேவை போன்ற காரணிகளால் எதிர்வரும் 3 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் பணவீக்கத்தில் படிப்படியான அதிகரிப்பு அல்லது நீண்டகால அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டுக்கான அதன் முதல் நாணய கொள்கை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அனைவருடனும் கலந்துரையாடி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எமது பொறுப்பாகும். நாட்டினுள் அனைவருக்கும் சமத்துவமான உரிமைகள் கிடைக்கவும் அவர்களின் தனித்துவ அடையாளங்களை பேணவும் வழி சமைப்போம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டையில் நேற்று நடைபெற்ற ஒன்றுகூடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வெற்றி பெற்ற பிரதிநிதித்துவங்களுடன் அரசாங்கத்தினை அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ற தனியொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இத்தனை வருடங்களாக இனங்களுக்கு இடையில் எட்டப்படாதிருக்கும் இன ஐக்கியத்தை இத்தடவை காண வேண்டும் என்பதே எமது ஒரே நோக்கமாக உள்ளது. எமது நாடு பல்வகைமையை கொண்டதாகும், அது பரந்துபட்டதாகும். அவ்வாறான நிலையில் பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானதொரு வாழ்க்கையை நாட்டிற்குள் வாழ்வதற்கான சமத்துவ உரிமை காணப்படுகின்றது. அனைவரும் தமது அடையாளங்களை உறுதிப்படுத்தும் அதே நேரம் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டிய அவசியமும் காணப்படுகின்றது. உள்நாட்டு போர் நிறைவுக்கு வந்ததன் பின்னர் முஸ்லிம்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள்.
தங்களுடைய அதிகார பலம் வீழும் போது இனவாதத்தினை மதவாதத்தினை ஏற்படுத்துவார்கள். இதனை மக்கள் தோல்வியடைய செய்த போதும் தற்போது இனவாதத்தினை மதவாதத்தினை தூக்கி பிடிப்பதற்கு முனைகின்றார்கள். அடுத்த 1 மாதத்திற்குள் அவ்வாறு கூக்குரல் இடுபவர்கள் சத்தம் முழுமையாக நின்றுவிடும். அதன் பின்னர் எமது எதிர்காலத்தினை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும். புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எமது இலக்குகளில் ஒன்றாகும். அந்த அரசியல் அமைப்பினை அனைவருடனும் கலந்துரையாடியே அவர்களின் தீர்மானத்திற்கு அமைவாக முன்னெடுப்போம். அது எமது பொறுப்பாகும் என்றார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலை வேளையில் குளிரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய, சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கு கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சேவைகள் இடம்பெற்றால் சிறப்பானது என கனடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடமாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்ட இலங்கைக்கான கனடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி அவசியம், பாதை வலையமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளது. பலாலி விமான நிலையத்தில் அபிவிருத்தி பணிகள், கப்பல் போக்குவரத்து என்பவையும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் தமது பயணப் பொதிகளை பேருந்துகளில் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிவிட்டு கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றனர் என கனடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலத்த எதிர்பார்ப்பு நிலவுவதாகவும் குறிப்பிட்ட தூதுவர், அரசாங்கம் கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமையை தான் சந்தித்த சிவில் சமூக குழுக்களிடமிருந்து அறியக்கூடியதாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் பாடசாலை மாணவர்கள் செயற்படும் விதத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும், தற்போதைய நாட்களில் கல்வி நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் வழங்கப்படுமாயின் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய சூழ்நிலை தொடர்பில் நாளைய தினம் கலந்துரையாடல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படின் பாடசாலை அதிபர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பாடசாலை மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதிக சூரிய ஒளியில் இருப்பதனை தவிர்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட உலகின் மத்திய ரேகை பகுதியில் உள்ள பல நாடுகளில் தற்போதைய நாட்களில் அதிக வெப்பநிலை நிலவுகிறது. அதன்படி ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளும் அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் கொழும்பு, காலி, ரத்தினபுரி, திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் 32 முதல் 36 பாகை செல்சியஸ் வரை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையினால் உடல் வெப்பநிலை அதிகரித்து பல உடல்நல பிரச்சினைகளை ஏற்படக்கூடும் என்பதால் அதிகளவில் நீர் அல்லது இயற்கை பானங்களை பருகுமாறு சுகாதார அதிகாரிகள் கோரியுள்ளனர். அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 25,000 சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தற்போதைய சந்தையில் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளின் விலைகள் வேகமாக உயர்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மக்கள் வாழ்க்கை சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறியதாவது, தற்போதைய அரசு ஊழியர்களின் சம்பளம் அவர்களின் முழு மாத செலவுகளுக்கு போதாது. அவர்கள் மாதம் 2 வாரங்களுக்கு கூட இப்போது சம்பளத்தை கொண்டு கடத்த முடியவில்லை. இந்த நிலையில் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அவர் மேலும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க உள்ளதாகவும், அரசு ஊழியர்கள் இந்நேரத்தில் சம்பள உயர்வுக்கான பாரிய எதிர்பார்ப்பில் உள்ளனர் என தெரிவித்தார். உயர்ந்துள்ள வாழ்க்கை சுமையை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 25,000 சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.